ஹாய் வியூவர்ஸ், இன்று வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தமிழகம் முழுவதும் மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அதிகாலை முதலே தேர்வு முடிவுகளை பார்க்க மாணவர்கள் பெற்றோரும் ஆர்வத்துடன் காத்திருந்த நிலையில் பல பிரபலங்கள் தங்கள் குழந்தைகளின் தேர்வு முடிவுகள் பகிர்ந்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள். அந்த வகையில் விஜய் டிவி மூலம் பிரபலமாகி தற்போது சினிமாவிலும் கலக்கி வரும் அறந்தாங்கி நிஷா தனது மகன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்றுள்ள மகிழ்ச்சியை அடைந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் குறைவான மதிப்பெண் எடுத்த மாணவருக்கும் தன்னம்பிக்கை தரும் விதமாக அவர் பேசியிருக்கும் வார்த்தையில் தற்போது சமூக வலைதளங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. கலக்கப்போது யாரு குக்வித் கோமாளி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடித்தவர் அறந்தாங்கி நிஷா தனது வாழ்க்கையில் கஷ்டங்களை கடந்து இன்று தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளார். நகைச்சுவை மட்டுமில்லாமல் எமோஷனலாகவும் 10ஆம் வகுப்பு தேர்வு விஷயங்களை மனதில் பட்டதை நேரடியாக பேசக்கூடியவர் என்று பெயரும் அவருக்கு உள்ளது. இந்நிலையில் ஈரோட்டில் உள்ள தனது ஒரு பிரபல பள்ளியில் படித்து தனது மகன் 10ஆம் வகுப்பு தேர்வில் 322 மதிப்பெண் பெற்றதை அறந்தாங்கி நிஷா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் பேசிய போது, நேற்றிரவு முதலே எல்லா பெற்றோர்களும் போல நானும் பயத்துடன் இருந்தேன். என்ன முடிவு வரும் என காத்திருந்தேன். இப்பொழுது என்னுடைய மகன் 322 மதிப்பெண் எடுத்திருக்கிறான். இந்த மதிப்பெண் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எந்த மதிப்பெண் கிடைத்தாலும் அது அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு படிக்கட்டாக மட்டும்தான். இந்த தேர்வு உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யும் நினைக்க வேண்டாம். 10ஆம் வகுப்பு தேர்வு குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தால் 12ஆம் வகுப்பில் இன்னும் அதிகமாக முயற்சி செய்து மார்க் எடுங்கள். அதைவிட சிறப்பாக வர முடியும் என்று முயற்சி செய்யுங்கள் என கூறியுள்ளார். மதிப்பெண் குறைந்துவிட்டால் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று யாரும் நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் திறமை இருந்தால் அடுத்த எளிமையாக செல்ல முடியும். எந்த காரணத்துக்காகவும் மனம் உடையாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று மாணவருக்கு தைரியம் கொடுத்துள்ளார். வகுப்பு இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்குங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேர்வு எழுதிய எல்லா மாணவர்களுமே வெற்றியான மாணவர்கள் தான். எதிர்பார்த்த மார்க் வரலையே அதெல்லாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப ஹை மார்க் எடுத்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மதிப்பெண் எப்பவுமே வாழ்க்கையை தீர்மானிக்காது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் தீர்மானிக்கணும். என்ன மார்க் எடுத்தாலும் அதை சந்தோஷமா அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு யோசிங்க. எல்லா வெற்றியாளர்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி கிடைக்கலையேன்னு வருத்தப்படாம அது அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிங்க. என்னோட பையனும் 10ஆம் வகுப்பு நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காரு, 321. ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொன்னனோ மற்றவங்களுக்கு அதே தான். போற எல்லா பள்ளிகள்லையும் மதிப்பெண்ணை தாண்டி நல்ல ஒழுக்கமும் நல்ல மற்றவங்களை மதிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மட்டும் உனக்கு இருக்கணும்னு சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பள்ளிக்கு வந்தோம். ஒரு தாயா இரவுல தூக்கமே வரலங்க. காலையில வரைக்கும் அவ்வளோ பயம் எனக்கெல்லாம். ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. ஆனா இன்னைக்கு இந்த பள்ளிக்கு நுழையும் போது இது வரைக்கும் என் பையனோட ஸ்கூல் நான் எங்கேயுமே ஒரு சொன்னதே கிடையாது. அவனுடைய இதுக்காக தான் மற்ற ஸ்கூல் பெர்மிஷன் கேட்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம திருச்சியில செல்லம்மாள் ஸ்கூல்ல நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டனோ அதை விட அதிகப்படியாக எல்லா ஆசிரியர்களும் சந்தோஷப்பட்டாங்க. முக்கியமா பிரின்சிபல் சாருக்கு நன்றி சொல்லணும். அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. இதை விட கூடுதல் மதிப்பெண் +2 அவன் எடுப்பான்னு நம்பிக்கை கொடுத்தாங்க. எனக்கு அதெல்லாம் விட நல்ல ஒழுக்கமான பையனா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அதுவே போதும் சார் அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னேன். எல்லா குழந்தைங்களுமே அப்படிதான் என்னை பொறுத்த வரைக்கும். இங்க ரொம்ப சந்தோஷம். இந்த பள்ளியில இவனை சேர்த்ததுக்கு ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. படிக்கும் போதிலிருந்தே இவன் மேல ஒரு தனி அக்கறை இருக்கும். மரியாதைக்குரிய கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அண்ணா கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணா. அவங்களுக்கும் எல்லாத்தையும் விட என் அம்மா ஒரே ஒரு ஆளால தான் இவன் இவ்வளவு தூரம் வந்தான். அவங்களுக்கும் நன்றி. எல்லாருக்குமே நன்றி. ஸ்கூல்ல வந்து +1 அட்மிஷன் போட்டுட்டு அடுத்த நிமிஷம் அவங்க கூட ஷேர் பண்றேன். ரொம்ப நன்றி. மார்க் எடுத்த எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து நல்ல பயணிங்க, நல்ல பழக்கத்தோட பயணிங்க. நன்றி சொல்லிடுவோம் வருஷத்துமா. ரொம்ப சந்தோஷங்க எல்லாருக்கும்.